Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 365 நாட்களுமே லாபம் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிசினஸ் வாரம் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு குறைவில்லாம நம்மளால earn பண்ண முடியுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் பிசினஸ் வந்துட்டு நீங்க ஒரு ஷாப்பா இருந்தாலும் எடுத்து பண்ணலாம். இல்ல ஷாப் இல்லாம உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல நீங்க பண்ணணும்னாலும் ஆர்டர் பேஸ்டு பிசினஸ் தான். உங்களுக்கு வர ஆர்டரை நீங்க உங்களோட பிளேஸ்ல கொண்டு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போய் திருப்பி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பேஸ்டு பிசினஸ். ஸோ ஆர்டர் பேஸ்டு பிசினஸ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டதா ஒரு 10ல இருந்து 20 கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கிறாங்கனாலே போதும், நம்ம அந்த கிளைண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும், இந்த இன்கம் அப்படின்றத நம்மளால ஈஸியா வந்து earn பண்ணிட முடியும். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்தலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்ல போயிடலாம். கமர்ஷியலா நம்ம இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ கமர்ஷியல் அப்படின்னும் போது இண்டஸ்ட்ரியல் லாண்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு சலவை தொழில் பண்றாங்க அப்படின்னா ஒரு காமனா ஒரு 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 குறிப்பிட்ட பர்சன்ஸ்ங்க மட்டும் தான் வந்துட்டு இந்த தொழில் வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் மாதிரி எல்லாம் இல்லாம சும்மா அந்த சலவை துவைக்கிற அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே அடிச்சு துவைச்சு காய வச்சு கொண்டு போய் அயன் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதுல வந்துட்டாங்க. ஒரு சில ஸ்பெசிபிக் பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்ச்சைசி 3 lakh 4 lakh அப்படின்னு சொல்லி பிரான்ச்சைசி கொடுத்தே வந்து அவங்களோட பிராண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ற ரேஞ்ச்கே வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பூம் ஆயிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதோடைய தேவைகள் எந்த இடத்துல எங்கெல்லாம் இதுக்கு டிமாண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஹோட்டல்ல, லாட்ஜ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல, அதே போல நம்ம வீட்டுங்கள்லயுமே ஹெவி பெட்ஷீட்ஸ், குவில்ட் இதெல்லாம் வந்து துவைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லாண்ட்ரிஸ்க்கு கொடுக்கணும். அதே போல வீடுங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் ஹை எண்ட் ஹை ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்லாம் வந்து தனியா வந்து டோபி அப்படின்னே வச்சிருப்பாங்க அவங்களோட கிளாத்ஸை வந்து வாஷ் பண்றதுக்கு. ஏன்னா ரொம்ப விலை உயர்ந்த அமௌண்ட் கொடுத்து பொருட்களை வாங்கியிருப்பாங்க அவங்க. ஸோ வாஷ் பண்றது மூலயமா வந்துட்டு அது ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக லாண்ட்ரிஸ்ல கொடுத்து வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இண்டிவிஜுவல் வீடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒரு சில வீடுகள்ல 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் மந்த்லி பாத்தீங்கன்னா இதுக்குன்ட்டே பட்ஜெட் அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஒரு மினி சைஸ் பங்களாஸ் ஸ்டைல்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து ரெகுலர் லாண்ட்ரிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இல்லாம நார்மலா ஒரு ஹோட்டல், லாட்ஜ், கெஸ்ட் ஹவுஸ் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன அங்க போய் அது கிளீன்லினஸா இருக்கா, சுத்தமா இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் நம்ம சுத்தமா இருந்தாதான் அந்த சார்ஜஸ் அவங்க அந்த ரூமுக்கு பண்றதுக்கு நம்ம போய் அங்க போய் ஸ்டே பண்ணுவோம். ஸோ முக்கியமா ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க இருந்து அந்த நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஒன்ஸ் அதை ஒரு நாள் யூஸ் பண்றாங்கன்னா அடுத்த நாள் இமீடியட்டா அதை வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எல்லாருமே அதே இடத்துல பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி, மேன் பவர், வாட்டர், காய வைக்கிறதுக்கான இடம், இந்த ஃபெசிலிட்டி இந்த இடத்துங்கள்ல எல்லாம் கண்டிப்பா வந்து இருக்காது. அதனாலதான் இந்த லாண்ட்ரி பேஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இருக்கிற ஏரியாங்கள்ல இந்த மாதிரி ஹோட்டல், லாட்ஜ், கெஸ்ட் ஹவுஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இதுதான் நம்மளோட ஆடியன்ஸ், நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய நம்மளோட கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இதுக்கு ரா மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் வாஷிங் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாவே வந்துட்டு ஒரு சின்ன ரூம் இருந்தாலே அதுல வச்சு துவைக்கக்கூடியது தான். ஆனா ஹெவி லோட்ஸா உங்களுக்கு இருக்கும். இந்த மிஷின் எங்க கிடைக்குது அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போல இதை வந்து நார்மலான நம்ம வீட்டுங்கள்ல துணி துவைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம துவைக்க முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நார்மலா லோட் கணக்கு இருக்கும் இல்லைங்களா, இந்த அளவுக்கான மெட்டீரியல் இந்த துணிக்கு வந்து இவ்வளவு அளவுக்கு சோப் பவுடர் போடணும், இவ்வளவு அளவுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெவி லிக்விட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் சோடாஸ் மிக்ஸ் பண்ணி ஃபேப்ரிக் ஃப்ரெஷ்னஸ் போட்டு இப்படிதான் வந்து அவங்க துவைப்பாங்க. ஸோ இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எல்லாமே ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக ரெசிடென்ஷியல்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல டிஃபரெண்டா தான் இருக்கும். உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம தான் போயிட்டு கிளைண்டோட பிளேஸ்ல இதை கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம் கிளாத்ஸ். அதனால நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆன் டைம்க்கு நம்ம பொருள் அங்கிருந்து எடுக்கணும், அதே போல டெலிவர் பண்ணணும். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த அளவுக்கு கிளாத்திங்ஸ் அப்படின்னா ஒரு 50 பெட் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் தான் அது தாக்கு பிடிக்கும். ஒரு நாளைக்கு அப்புறமே அந்த 50 பெட்டுமே வாஷ் பண்ண கொடுத்துருவாங்க நமக்கு. பெட்ஷீட்ஸ், பில்லோஸ்,
பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் டே கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு நாள் ஆல்டர்னேட் தான் அவங்க வந்து 2 ஆல்டர்னேட் வச்சிருக்கலாம், அதுக்கு மேலே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதே போல் அழுக்கு துணிங்களும் ஸ்டோர் பண்ணி அங்கே வச்சிருக்க முடியாது. ஸோ நம்ம ஆன் டைம்ல எடுத்து கரெக்டாக அவங்களுக்கு டேட்ஸ் படி வச்சு அந்த டேட்ஸ் படி கொடுக்கணும். 2 ஆல்டர்னேட் 3 ஆல்டர்னேட் அப்படின்னா அவங்க வந்து ஓகே அது வரைக்கும் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆல்டர்னேட் பெட்ஷீட்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுக்குறோம்னா அந்த 3 டேஸ்க்குள்ள நம்ம திருப்பி வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடணும். அதே போல் நமக்கு தண்ணி இருக்கிற இடமா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடமா இருக்கணும், நம்மளோட வண்டிகள் உள்ள வந்துட்டு போற மாதிரியான இடங்கள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வசதிகள். இந்த வசதிகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா 95,000 95,000. நமக்கு 2 to 3 lakhs வரைக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது தேவைப்படும். ஒரு வண்டி வந்து நீங்கள் வந்து ஒரு ஆம்னி வண்டியோ இல்லை ஒரு சின்ன வண்டியோ ஒரு யூஸ்ல செகண்ட்ஸில் வாங்குறீங்க, அது கூட இந்த மிஷின்ஸும் வாங்குறீங்க. உங்களுக்கு இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரியான ஒரு ரெண்டல் ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறீங்க. ஏன்னா நமக்கு வந்து பெரிய லெவலில் அட்ராக்டிவாலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு குடோன் டைப்பில் ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல. இல்லை ஆர்டர்ஸ் மட்டுமே நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க, டைரக்ட் கஸ்டமர்ஸ் வர மாதிரியான ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்னா நார்மல் குடோன் டைப்பே நமக்கு இருந்தாலே போதும். நம்மளால ஆர்டர்ஸ் எடுத்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போய் நம்ம திருப்பி கொடுத்துடலாம். ஸோ மிஷினை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 95,000 ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் ரெண்ட் ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 to 3 lakhs இருந்தது அப்படின்னா இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேன் பவர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றது தேவை. இண்டிவிஜுவலா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிங்க்கு பர்சன்ஸ் தேவும். இது வந்து பிசிக்கல் ஒர்க். இதுல இப்போ துணிகளை எடுத்து அதுல போடுறது, ட்ரை பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மடிச்சு வைக்கிறது, அயன் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ மேன் பவர் கண்டிப்பா முக்கியம். மிஷின் வாங்குற இடத்துல 1 day ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதாவது எப்படி வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் ஆகுது மிஷின்ஸ் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷின் இருக்குங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதே போல செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்கு. ட்ரையர் போட்டு அந்த கரெக்டான டைம்ல அந்த ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்னஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியே நீங்க அயன் மட்டும் பண்ணா போதும். ஜஸ்ட் ஒரு 5 minutesக்குள்ள அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரைடா உங்களுக்கு இருக்கும் வெளியே எடுத்ததுமே. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஃபாஸ்ட் ட்ரையிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கு மிஷின்ஸ்லயே. செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ஸ் இது வந்து நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக. ஸ்டீம் வாட்டர் பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெட்ஷீட்ஸ்லாம் கரையெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் ஸ்டீம் காட்டி தான் அதை வந்து நம்மளால வந்து துவைச்சி எடுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டீம் வாட்டர்டாக இருக்கிறத தான் நீங்கள் வாங்கணும் மிஷின்ஸு. நம்ம வீட்டுங்களில் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ஹையெண்ட் போகணும் அப்படின்னா தான் ஸ்டீம் வாட்டர் வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கும். நார்மல் மிஷின்ஸில் ஸ்டீம் வாட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டீம் வாட்டர் எல்லா இண்டஸ்ட்ரியல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் வாட்டர்னு கொடுப்பாங்க. அதனால தான் இந்த மிஷின் வந்து காஸ்ட்லியே நமக்கு. அந்த ஸ்டீம் உள்ளே வரும்போது வாட்டர் அந்த பைப்பும் சரி அதோட ட்ரம்மும் சரி அதுல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ல அதை மேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சுட தண்ணி போடும் போது ஒரு பொருட்கள்ல கண்டிப்பா அந்த பொருட்கள் வந்து அதோடைய ஏஜ் அப்படின்றது கம்மியாயிட்டு போகும் நமக்கு. ஸோ அதோட லைஃப் வந்து கம்மியாகாத அளவுக்கான மெட்டீரியல் போடுறதுனால தான் இது 95,000 செமி ஆட்டோமேட்டிக்கேங்க. இதை கமர்ஷியல் லாண்ட்ரி மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ பவர் கன்சம்ஷன் தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இதை எடுத்துக்கிறது. மார்க்கெட்டோட ரேட் எப்படி வாங்குறாங்கன்றத சொல்றேன். காமனாவே நான் வந்து எல்லாத்தையுமே இன்க்ளூசிவா சொல்றேன். இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, லாட்ஜ், கெஸ்ட் ஹவுஸ் எதா இருந்தாலும் சரி அங்க டவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஈவன் டவல்ஸும் வாஷபிள்ஸ் கொடுப்பாங்க. 20 ரூம் 30 ரூம் இருக்குன்னா ஒரு ரூமுக்கு 2 டவல்ஸ் அப்படின்னாலே 40 டவல்ஸ் கிட்ட உங்களுக்கு கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸா எடுக்கிறாங்க, அவங்களே வந்து கொடுக்குறாங்கன்னா பிளாங்கெட் சிங்கிள் பிளாங்கெட்க்கு 290 ரூபா அவங்க வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அயன் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. டோர் ஸ்டெப் பிக்கப், டோர் ஸ்டெப் வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. பிளாங்கெட் டபுள் பாத்தீங்க அப்படின்னா 389 ரூபா கிட்ட அரௌண்ட் வரும். குவெல்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் வந்து அரௌண்ட் 200. அதே போல பாத் டவல் வந்து ஸ்மால்னா 48, மீடியம்னா 72, லார்ஜ்னா 96. கார்பெட்டும் இருக்கு. இதுல பர் ஸ்கொயர் ஃபீட் வச்சு செய்வாங்க. கார்பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து வீட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு ஃப்ளோர்லயே அப்படியே கார்பெட் போட்டுருவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி கார்பெட்டுக்கு பர்சன்ஸ் வந்து உங்க பிளேஸ்லயே கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி இல்ல அது வந்து எடுக்க முடியும் அப்படின்னா அந்த கார்பெட் கொண்டு போய் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை கொண்டு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. கர்டைன்ஸ் போடுறோம் இல்லைங்களா வீட்டுல, அதுக்கு வந்து 32 ரூபா ஒரு கர்டைன்ஸ்க்கு. பெட் கவருக்கு 150 ரூபா. பெட் ஸ்ப்ரெட்டுக்கு டபுளா இருந்ததுன்னா 160. இந்த மாதிரி நிறைய ரேட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஒரு ஹோட்டல்ஸ்
கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கணும்னா இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்மக்கிட்ட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வந்து மார்ஜின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீக்லி ஒரு 50 கான்டாக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலே போதும். அதாவது மந்த்லியே 50 கான்டாக்ட்ஸ் இருந்தாலே போதும். வீக்லி வந்து அவங்களுக்கு வாஷிங்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பர் கான்டாக்ட்க்கு ஒரு 1000 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே 50,000 rupees வரைக்கும் நம்மளால ஈஸியாக earn பண்ண முடியும் வீக்லி. இதில் என்னெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூசிவாக வரும் பார்த்தீங்கன்னா சேலரி, எலக்ட்ரிசிட்டி, மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே இதில் தான் நீங்கள் வந்து அடக்கம். இதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அரௌண்ட் ஒரு 25,000 rupees எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதே நமக்கு போயிடும். ரெகுலர் ஆர்டராக இருக்கிற அளவுக்கு ஒரு 20லேருந்து 30 கான்டாக்ட் இருந்தாலே போதுங்க. நம்மளால ஈஸியாக வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிட முடியும். நல்ல ஒரு ரேக்கு, அதே போல் நல்ல ஸ்பேஸ், ட்ரை ஆகிற அளவுக்கு கிளாத், மழை டைம்லேயுமே ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து கிளாத்திங் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி, வாட்டர் இருக்கிற ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி இருக்கிற ஃபெசிலிட்டி, வண்டி உள்ளே வந்துட்டு போகிற ஃபெசிலிட்டி, இதெல்லாம் இருந்தாலே போதும் ஈஸியாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல வருமானமே earn பண்ண முடியுங்க. உங்களுக்குன்னு ஓன் பிராண்டிங் போட்டு ஒரு 2 பசங்களுக்கு வேலை கொடுத்து தாராளமாக நீங்கள் சூப்பர் லெவலில் இதை பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.